பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. நண்பர்கள் மத்தியில் போயிட்டு எங்கள் டேடி மம்மி சொல்லிட்டாங்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஐயா உங்கள் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க பிள்ளைங்க. அது அவமானமான ஒரு காரியமா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருக்கு. இன்னுமா அவங்க டேடி மம்மி சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கு, நாங்களாம் கேட்கறதே கிடையாது. அவ்வளோதான், இவங்களுக்கு உடனே ஒரு ஆர்வம் வந்துடும், நம்மளும் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படி அல்ல, நீ நல்லா இருக்கணுமாப்பா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, உன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி. அவங்க சொல்ற வார்த்தைகளை கவனம் செலுத்து, அவங்க என்ன சொல்றாங்களோ கொஞ்சம் கவனி. அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. பாருங்க, சில காரியங்கள் பெற்றோர் சொல்றது நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பரவாயில்ல, அதனால என்ன. சில காரியங்களை நாம விரும்பின காரியங்களை சில வேளையில பெற்றோர் சொல்றது வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பரவாயில்ல, கேட்டு செய்யுங்க. அது ஒரு வேளை ஓல்டு ஸ்கூலாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஒபே பண்ணுங்க. எனக்குலாம் அப்படி சுதந்திரம் இல்லை, அப்படியா? அந்த மாதிரி சுதந்திரம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பெற்றோராக இருக்கும்போது நீங்கள் தீர்மானம் பண்ணணும் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கணும். ஆனால் ஒரு பிள்ளையா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேள்விப்படிங்க, அவங்க வார்த்தை கொஞ்சம் கனம் பண்ணுங்க, செவி கொடுங்க, ரொம்ப முக்கியம்.